ஒரு நாளைக்கு எவ்வளோ முடி கொட்டும்? 50 to 100 முடி கொட்டுறது ஆவரேஜ். இது வந்து அமெரிக்கன் நார்ம்ஸ் படி வச்சிருக்காங்க. இந்தியன்ஸ் அதர் கண்ட்ரீஸ்க்கு மாறலாம் அப்படின்னு சொல்லி டெர்மட்டாலஜிஸ்ட் சொல்றாங்க. இதனால தான் முடி கொட்டுது அப்படின்னு சொல்லி ஈவன் டாக்டர்ஸாலுமே எக்ஸாக்டா சொல்ல முடியாது. ஹேர் ஆயில் யூஸ் பண்ணா வந்து முடி வளரும் அப்படின்னு சொல்றது அதுவுமே ஒரு மித்து தான். சீப் அடிக்கடி யூஸ் பண்ணா வந்து பால்னஸ் வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஆயில் வந்து 5000 இயர்ஸாவே இருக்கு, ஆயுர்வேதிக் சம்பந்தப்பட்டது. ஸோ ஆயில் யூஸ் பண்ணி தான் நமக்கு ஹேர் வளரும் அப்படின்னு சொன்னா மோஸ்டா நமக்கு அந்த பால்னஸ் ப்ராப்ளமே வந்திருக்காது. ஏன்னா ஆயிலோட அப்சார்ப்ஷன் அந்த ஸ்கால்ப்ல வந்து ரொம்பவே கம்மி. ஏன்னா ஆயிலோட டென்சிட்டி வந்து ரொம்ப அதிகம். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா சீரம்ஸ் வந்துருச்சு. அதெல்லாம் என்ன பண்ணுன்னா முடிக்கு வந்து நரிஷ்மெண்ட் தரும். இப்போ நம்ம ஒரு தார் ரோடு இருக்கு, வெயில்ல தண்ணி மேலே ஊத்துனா எப்படி இருக்கும்? கொஞ்சம் பல பலன்னு தெரியும் இல்லைங்களா? ஸோ இதுதான் வந்து ஆயிலோட பேஸ் கான்செப்ட். நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அதை மட்டுமே நினைச்சுக்கிட்டு அதை யூஸ் பண்ணா முடி ஸ்டாப் ஆயிடும் கொட்டுறது அப்படின்றது ஒரு பெரிய தப்பு பண்றோம். ஆயில் போடுறது மூலமா ஹேரோட பிரேக் டவுன்ஸை கண்டிப்பா தரும். அது ஹேர் ரெண்டா உடையுது. லாங்கா வரும்போது பிரிட்டில் ஆகி உடஞ்சிரும். அதை மட்டுமே தடுக்குமே தவிர்த்து பேஸ் ஹேர் ஃபாலோட பேஸ் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்காத வரைக்கும் அது எல்லாமே வந்து ஹெல்ப் பண்ணவே போறது கிடையாது. பாடிக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா ஃபர்ஸ்ட் வந்து அஃபெக்ட் ஆகிறதே ஹேர் தான். ஸோ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம காமிச்சு கொடுக்கும் நம்ம உடம்புல ஏதோ ஒரு பிரச்சனை அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதை நம்ம ஃபர்ஸ்ட் அதை நோட்டீஸ் பண்ணனாலே என்ன உனக்கு பாடியில ப்ராப்ளம் இருக்குன்றதை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். நான் ஒரு கிளினிக்ஸ் போய் பார்த்தேன். கிளினிக்ஸ் போய் பார்த்துட்டு அவங்களும் அந்த லென்சஸ்லாம் வச்சு காமிச்சிட்டு ஆக்சுவலாக உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு, நாங்கள் ஒரு செட் ஆஃப் புரியாத மாதிரி ஒரு 4 இது சொன்னாங்க. அதெல்லாம் சொல்லிட்டு ஒரு 50,000 ஆகும் இந்த ஃபர்ஸ்ட் செஷன், இதை நம்ம பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட் தரலாம், அதுக்கப்புறம் அடுத்தடுத்து ஸ்டெப் போகலாம் அப்படின்னாங்க. ரிசல்ட் தரலாம்னு சொன்னாங்க. தரலாம். ஏன்னா அவங்க இப்போ யாருமே இப்போ முடியை பொறுத்த வரைக்குமே இதனால தான் முடி கொட்டுது அப்படின்னு சொல்லி ஈவன் டாக்டர்ஸாலுமே எக்ஸாக்டா சொல்ல முடியாது. அவங்க என்னன்னா ஒரு ப்ரோட்டோகால் ஃபாலோ பண்றாங்க. இப்போ வந்தீங்கன்னா உங்களோட மெடிக்கல் லிஸ்ட் கேட்பாங்க, ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, உங்க ஃபேமிலியில இருக்கா அப்படிலாம் சொல்லி கேட்பாங்க. நிஜமாவே நம்ம லைஃப் ஸ்டைல் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் இங்கே ப்ளே பண்ணுது. ஈவன் தோ எனக்கு ஜெனஸ்டிக் ப்ராப்ளம் இருந்தாலும் என்னோட லைஃப் ஸ்டைல் வந்து நல்லா இருந்ததுனால நான் இவ்வளோ நாளாக என்னோட ஏஜ் பார்த்தீங்கன்னா இப்போ 34, நான் 28 வரைக்கும் எனக்கு எந்த ப்ராப்ளமே இல்லை. ஈவன் என் ஃப்ரெண்ட்ஸ் 28ல் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து அந்த பால்னஸ் தாண்டிட்டாங்க. அப்போது நம்ம லைஃப் ஸ்டைல் தான் பிரச்சனை. அப்போது இவங்க அதை சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கணும் டாக்டர்ஸ். ஆக்சுவலாக ட்ரீட்மெண்ட்னால மட்டும் வந்து கண்டிப்பாக முடி வளர்த்துற முடியாது. அதை நம்ம ஸ்ட்ராங்காக அதை எல்லாருக்குமே பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல. ஸோ இந்த கிளினிக்ஸ் நான் போனதுக்கப்புறம் எனக்கு ஏதோ ஒரு சம்திங் மிஸ் ஆகிற மாதிரி இருந்தது. ஏன் அவங்க வந்து மணி மைண்டடாக இருக்காங்களோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஒரு ப்ராப்பராக டாக்டர் கிட்ட போகலாம். ஏன்னா அது வரைக்கும் அவங்க டாக்டர் அங்கே இருக்காங்கன்னு நினச்சி தான் நம்ம போகிறோம். முக்கால்வாசி இந்த மாதிரி ஃபேன்சி கிளினிக் பேஸ்டில் டாக்டர்ஸே இருக்கிறது கிடையாது. ஆனால் ஆக்சுவலாக நம்ம வந்து டாக்டர்ஸ் கிட்ட தான் போகணும். ஏன்னா ஸ்கின் அண்டு ஹேரை சம்மந்தமாக டெர்மட்டாலஜிஸ்ட் சொல்லுவாங்க. ஸோ நம்ம அவங்கள தான் போய் பார்க்கணும். இந்த மாதிரி வந்து ஃபேன்சி கிளினிக் ஆர் சலூன் டைப்பில் நம்ம கண்டிப்பாக போயிடக்கூடாது. இப்போ கரண்ட்டாக ட்ரீட்மெண்ட் எடுத்த அபிராமி அவங்க மேம், அவங்கள்ட்ட போகும்போது தான் அவங்க வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா, இந்த ப்ராப்ளம்லாம் நீங்கள் வந்து லைஃப் ஸ்டைலில் இருந்து தாண்டி வந்துட்டீங்க. ஸோ இது 3rd கிரேடாக இருக்குது உங்களுக்கு, நம்ம வந்து ஜிஎஃப்சி பண்ணி பார்க்கலாம். நான் ஆக்சுவலாக எல்லாருக்குமே வந்து 6 தான் கொடுப்பேன் ஜிஎஃப்சி. உங்களுக்கு வந்து 8 வரைக்கும் போகிற மாதிரி தெரியுது, நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட லைஃப் ஹேபிட்ஸ் எல்லாம் கேட்டுட்டாங்க. கேட்டதுக்கப்புறம் நம்ம இங்கே ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் செஷன் செகண்ட் செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் 3rd செஷனால அவங்களால இன்ஜெக்டே பண்ண முடியல. ஸோ உங்களுக்கு எனக்கு ரிசல்ட் வந்துருச்சு. அவங்க சொல்றாங்க இந்த இடத்துல தான் நம்ம வந்து இன்ஜெக்ட் பண்ணணும், முடி இல்லாத இடத்துலலாம். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்துருச்சுன்றதுனால நீங்கள் டிசைட் பண்ணுங்க, கண்டினியூ பண்ணி இன்னும் கொஞ்சம் டென்சிட்டி கூட்ட போறீங்களா, வால்யூம், ஆர் ஸ்டாப் பண்ணிக்கிட்டு இது போதும் அப்படின்னு சொல்லி மெயின்டைன் பண்ண போறீங்களான்ற ஒரு எனக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்தாங்க. எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா இந்த மாதிரி வேற எந்த கிளினிக்லையும் சொல்லலை.